வணக்கம். தினசரி வானிலையும் அதனை சார்ந்த அறிவியலும். இன்று மே மாதம் 18ஆம் தேதி, வைகாசி மாதம் 5ஆம் தேதி. இன்று வானிலையில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் என்ன? தற்போதைய நிலையில் மேலடுக்கு சுழற்சியினுடைய நிலை அடுத்த 48 மணி நேரங்கள் மற்றும் 72 மணி நேரங்கள் ஏற்படக்கூடிய வானிலை மாற்றங்கள் என்ன? இது எதிர்பார்க்கப்பட்ட வலுவான தீவிர மழைப்பொழிவு எந்தெந்த மாவட்டங்களில் விரிவடைய இருக்கிறது? அடுத்த 72 மணி நேரங்களுக்கான மழைப்பொழிவு தீவிரமடையும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் அதனுடைய நகர்வு எவ்வாறு இருக்கும்? மேலும் இந்த மேலடுக்கு சுழற்சி கீழடுக்குடன் இணைந்து ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறுவது எப்போது? அதன் பிறகான மழைப்பொழிவு தமிழகத்திற்கு எவ்வாறு இருக்கும் என்ற கேள்விகளின் அடிப்படையிலான நமது தனிப்பட்ட வானிலை விளக்கம். வணக்கத்துடன் சி. அண்ணாதுரை. வானிலை அமைப்பு. வங்கக்கடல், அதாவது மன்னார் வளைகுடா ஒட்டிய வங்கக்கடல் பகுதி மற்றும் குமரிக்கடல் சார்ந்து மேலடுக்கில் சுழற்சி நீடிக்கிறது. இரவு நேரத்தில், அதாவது நள்ளிரவுக்கு பிந்தைய நிலையில் சற்று வலுவிழந்து காணப்பட்டது. தற்போதைய நிலையில் வெப்பம் உயர நீராவி, கடல் நீராவியினுடைய அளவு அதிகரித்து வெப்ப காற்றினுடைய இணைப்பும் கிடைக்க தொடங்கி வலுவடைய தொடங்கி இருக்கிறது மேலடுக்கு சுழற்சி. மேலும் இந்த மேலடுக்கு சுழற்சி வலுப்பெறுவதோடு அரபிக்கடல் மேற்கு காற்றினை உள்வாங்கி மழைப்பொழிவை ஏற்படுத்த பொதுவாக தினசரி தயாராகிறது. இந்த வகையில்தான் கடந்த 72 மணி நேரங்களில் தமிழகத்தில் ஆங்காங்கே மழைப்பொழிவு இடத்திற்கிடம் மாறுபட்டு தீவிரமடைந்து காணப்பட்டது. இன்றைய நிலையில் நேற்றை விட மேம்படுகிறது. ஏன்னா வடக்கில் நிலவிய அந்த கீழடுக்கு நிலப்பகுதி சுழற்சி, அதாவது வடக்கு கர்நாடக பகுதிகள் மற்றும் ஆந்திர பகுதிகளில் நீடித்த சுழற்சி கிட்டத்தட்ட விலகிவிட்டது என்ற நிலையில் மேலடுக்கு சுழற்சிக்கு தற்போதைய நிலையில் தடையேதும் இல்லை. சுழற்சி அடுத்த 72 மணி நேரங்களில் வலுப்பெற்று டெல்டா மாவட்டங்கள் மற்றும் வடகடலோர மாவட்டங்கள் சார்ந்த கடல் பகுதியில் கீழடுக்குடன் இணைந்து ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெறக்கூடிய நிலை எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் நாம் முன்னரே எதிர்பார்த்த தீவிர மழைப்பொழிவிற்கான தொடக்கம் இன்றைய நிலையில் இருந்து நேற்றே தொடங்கிவிட்டது. மேற்கு மாவட்டங்களில், தெற்கு மாவட்டங்களில் மற்றும் கடலோர மாவட்டங்களிலும், தெற்கு டெல்டா மற்றும் ஒரு சில வடகடலோர மாவட்டங்களிலும், வடக்கு மாவட்டங்களிலும் கூட நேற்றைய நிலையில் மழைப்பொழிவு ஆங்காங்கே வலுப்பெற்று காணப்பட்டது. இன்றைய நிலையில் இந்த கனமழை பொழிவினுடைய பரவல் அதிகரிக்கும். இடத்திற்கிடம் மாறுபடக்கூடிய என்ற நிலை சற்று மறையும். கிட்டத்தட்ட பரவலான மழைப்பொழிவிற்கான வாய்ப்புகள் இன்று முதல் வலுவடையும். இந்த நிலையில் மேலடுக்கு சுழற்சி வலுப்பெறக்கூடிய இந்த நிலையில் தமிழகத்திற்கான மழைப்பொழிவு வாய்ப்புகளாக இன்றைய காலை மழை வாய்ப்புகள். இன்று காலை நேரத்தில் குமரி, நெல்லை, தூத்துக்குடி, ராமநாதபுரம், புதுக்கோட்டை மற்றும் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை இந்த மாவட்டங்கள் சார்ந்த கடல் பகுதியில், கடலோர பகுதிகளில் ஆங்காங்கே மழைப்பொழிவு ஏற்பட தொடங்கும். காலை மழைப்பொழிவு என்பது மெலிந்த மிதமான மழைப்பொழிவாக ஆங்காங்கே ஓரிரு இடங்களில் ஏற்படும் மழைப்பொழிவாக பொதுவாக அமையும். முற்பகல் வாக்கில் சற்று வடகடலோர மாவட்டங்களில் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர் மற்றும் காரைக்கால், பாண்டிச்சேரி பகுதிகளிலும் இன்று முற்பகல் வாக்கில் கடலோர பகுதிகளில் ஆங்காங்கே ஓரிரு இடங்களில் மெலிந்த மிதமான மழைப்பொழிவாக, கிட்டத்தட்ட வெப்பச்சலன மழைப்பொழிவாக, வெப்பம் உயர ஏற்படும் நீராவி குளிர்ந்து ஏற்படும் மழைப்பொழிவாக இந்த மழை வாய்ப்புகள் அமையும்.
சுழற்சி வலுவடையக்கூடிய நிலையில் மழை பொழிவு கிழக்கு காற்றினுடைய வருகை அதிகரிக்கும், அதாவது ஈர்க்கக்கூடிய அளவு அதிகரிக்கும். வடகிழக்கில் இருந்தும் குளிர்காற்று ஈர்க்கப்படும். அதே போல தென்கிழக்கில் இருந்து காற்றினுடைய வருகை மேம்படும். அரபிக்கடல் மேற்கு காற்று வலுவாக உள்ளிருக்கப்படும். மேலடுக்கு சுழற்சி தன்னுடைய வெளிப்பகுதியில், சுழற்சியினுடைய மையம் சார்ந்த வெளிப்பகுதியில் கிட்டத்தட்ட அநேக தமிழக மாவட்டங்கள் அதில் உள்ளடங்குகிறது. இங்கெல்லாம் தீவிர மழைப்பொழிவு உறுதியாக ஏற்படும் என இந்த நிலையில் எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் இன்று காலை மழைப்பொழிவை பொறுத்தவரை வெப்பச்சலன மழைப்பொழிவாகவும், முற்பகலுக்கு பிந்தைய நிலையை பொறுத்தவரை வெப்பச்சலன இடிமழை பொழிவு என்பது மேலடுக்கு சுழற்சியுடன் இணைந்த மழைப்பொழிவாக தீவிரமடைகிறது என்பதில் மாற்றமில்லை. இன்று காலை மழைப்பொழிவு குமரி, நெல்லை, தூத்துக்குடி இந்த மாவட்டங்களில் சொல்லிட்டோம். கடலோர பகுதிகளில் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் ஒரு சில வடகடலோர மாவட்டங்கள் வரை இந்த காலை மழைப்பொழிவு ஆங்காங்கே இடத்திற்கு இடம் மாறுபடக்கூடிய மழை வாய்ப்புகளாக ஓரிரு இடங்களில் ஏற்படக்கூடும். முற்பகலுக்கு பின்னரே கிட்டத்தட்ட பிற்பகலில் மழைப்பொழிவு வலுவாக தொடங்கும். பிற்பகலுக்கு பிந்தைய நிலை அது எந்தெந்த மாவட்டங்களுக்கு என பார்க்கலாம். பிற்பகலில் குமரி, நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி, விருதுநகர், ராமநாதபுரம், சிவகங்கை, மதுரை, தேனி, திண்டுக்கல் இந்த மாவட்டங்கள் சார்ந்து மழைப்பொழிவு கடலோர பகுதிகளிலிருந்து உள்பகுதிகளுக்கு படிப்படியாக வலுவடையும். முதலில் கடலோர பகுதிகளில் மழைப்பொழிவு ஏற்பட தொடங்கி பின்னர் இந்த தென் மாவட்டங்களினுடைய உள்பகுதிகளில் வலுவடையும். கடலோர பகுதிகளில் மிதமான மழைப்பொழிவாக ஏற்பட்டு ஒரு சில இடங்களில் கனமழை பொழிவாக ஏற்பட்டு உள் மாவட்டங்களில் மிக கனமழை பொழிவாக வலுவடைய இன்றைய நிலையில் வாய்ப்புகள் இருக்கின்றன. குறிப்பாக விருதுநகர், மதுரை, சிவகங்கை மாவட்டத்தினுடைய உள்பகுதிகள், திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்பகுதிகள், மேற்கு பகுதிகளுக்கும் கிழக்கு பகுதிகளுக்கும் பரவலாக இன்று மழைப்பொழிவு தீவிரமடையும். அதே நிலையில் புதுக்கோட்டை, திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர், அரியலூர், தஞ்சாவூர் இந்த மாவட்டங்களிலேயோ மழைப்பொழிவு கனமழை பொழிவாக ஆங்காங்கே வலுவடைய வாய்ப்புகள் இருக்கின்றன. நாகப்பட்டினம், திருவாரூர் மாவட்டங்களினுடைய உள்பகுதிகளில் கனமழை, அதிகனமழை பொழிவிற்கு ஆங்காங்கே வாய்ப்பு இருக்க பரவலான மழைப்பொழிவிற்கு இந்த மாவட்டங்களில் இன்று பிற்பகலுக்கு பிந்தைய நிலையில் வாய்ப்புகள் இருக்கின்றன. அதே போல மயிலாடுதுறை, கடலூர் இந்த மாவட்டங்களிலும் மழை பரவல், மழை தீவிரம் இன்று பிற்பகலுக்கு பிந்தைய நிலையில் மாலை இரவு நேரத்தில் வலுவடையும். பிற்பகலுக்கு பிந்தைய மாலை இரவு நேர மழைப்பொழிவு வாய்ப்புகளாக மேற்கு மத்திய மாவட்டங்களுக்கு வலுப்பெறும். அது திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர், அரியலூர், சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர் மற்றும் கோவை, ஈரோடு, நீலகிரி இந்த மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவானது இன்று மாலை இரவு நேரத்தில் வலுவான மழைப்பொழிவு வாய்ப்புகளாக அமையும். தீவிர மழைப்பொழிவாக அமையும், பரப்பில் கூடிய மழைப்பொழிவாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல வட கடலோர மாவட்டங்களில் இன்று பிற்பகலுக்கு பிந்தைய நிலையிலேயே மழைப்பொழிவு வடகடலோர மாவட்டங்களில் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம் இந்த மாவட்டங்கள் சார்ந்தும், காரைக்கால், பாண்டிச்சேரி இந்த பகுதிகள் சார்ந்தும் மழைப்பொழிவு ஏற்பட்டு மாலை இரவு நேரத்தில் கள்ளக்குறிச்சி, அல்லது பிற்பகலிலேயே கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, ராணிப்பேட்டை இந்த மாவட்டங்களுக்கு மழை பரவலாகும். ஒரு சில வடக்கு மாவட்டங்களில் கிருஷ்ணகிரி, தருமபுரி, வேலூர், திருப்பத்தூர் இந்த மாவட்டங்களில் பிற்பகல் என்ற நிலையில் ஆங்காங்கே ஒரு இடங்களில் ஏற்படும் மழை வாய்ப்புகளாக வலுப்பெற்று பிற்பகலுக்கு பிந்தைய நிலையில் இன்று மாலை நேரத்தில் மழைப்பொழிவானது ஆங்காங்கே வலுப்பெற்று நீடிக்கலாம். இந்த அமைப்பு இன்றைக்கான மழைப்பொழிவு வாய்ப்புகளாக எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலை நாளை இந்த மேலடுக்கு சுழற்சியானது மன்னார் வளைகுடா மற்றும் தென்னிலங்கை சார்ந்த
அல்லது ராமநாதபுரம், தூத்துக்குடி இந்த மாவட்டங்கள் சார்ந்த பகுதிகள் சார்ந்து கடல் பகுதிகள் மையம் அமைய மேலடுக்கில் நீடிக்கிறது. இது படிப்படியாக கீழடுக்கு நோக்கி நிலை பெற தொடங்கும். அது தொடங்குவதற்கு இன்னும் மேலும் 72 மணி நேரங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அதாவது 3 தினங்கள் அதற்கான கால அளவை அது எடுத்துக்கொள்ளலாம். அந்த வகையில் கீழடுக்குடன் இணையக்கூடிய நிலையில் அது வடகிழக்காக நகரும். கிட்டத்தட்ட அது டெல்டா மாவட்டங்களை ஒட்டி வங்கக்கடல் பகுதிகள் நகர்ந்து கீழடுக்குடன் இணையக்கூடிய நிலையில் மழைப்பொழிவினுடைய அளவும் அதிகரிக்கும். கனமழை என்பது அதிகனமழை பொழிவாக ஆங்காங்கே ஏற்பட தொடங்கும். இதுதான் வானிலை நகர்வில் நாம் எதிர்பார்ப்பது. இது அடுத்த 72 மணி நேரங்களுக்கு இந்த நிலை நீடிக்கும். மாலை இரவு தொடங்கியதும் வெப்பநிலை வீழ்ச்சியின் காரணமாக தொடர்ச்சியாக வெப்பக்காற்று கிடைக்க இயலாத நிலையின் காரணமாக இந்த மேலடுக்கு சுழற்சியானது சற்று வலுகுறைந்து காணப்படும். காற்றினுடைய நகர்வுகள் வெகுவாக குறைந்து காணப்படும். அப்போ மேகங்கள் ஒன்று திரள்வது, குளிர்வது மட்டுமே நடக்கும். ஒன்று திரள்வது, அதாவது வெப்பக்காற்று ஒன்று திரள்வது என்பது சற்று குறைந்து காணப்படும். எனவே நள்ளிரவு நேரங்களில் இன்றைய நிலையில் மழைக்கான வாய்ப்புகள் சற்று குறைந்து காணப்படும். எனினும் மழைப்பொழிவு இல்லை என்ற நிலை இருக்காது. கடலோர பகுதிகளில் நள்ளிரவு நேரத்திலும் ஒரு இடங்களில் மழைக்கான வாய்ப்புகள் ஏற்பட்டு மறையும். இதுதான் அடுத்த 72 மணி நேரங்களுக்கான வானிலை நகர்வாக நாம் எதிர்பார்ப்பது. எனவே எதிர்பார்த்த தீவிர கனமழை, அதிகனமழை பொழிவு என்பது நிச்சயமாக உள்ளது. மாற்றங்கள் ஏதும் இல்லை. இந்த நிலை வரும் 21 வரை, இன்று 18, 19, 20ஆம் தேதி வரை நாம் உறுதியாக எதிர்பார்க்கின்றோம். 21, 22 அது ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நிலை பெற்று நகரக்கூடிய நிலையில் காற்றை உள்ளிருக்கும். அதாவது மேற்கு காற்றை உள்ளிருக்கும். எங்கிருந்து என்றால் மேற்கு தொடர்ச்சி மலை கணவாய்கள் வழியாக வலுவாக உள்ளிருக்கும். அந்த நிலையில் அதன் பாதையில் உள்ள மாவட்டங்களில் உள்ளிருக்கப்படக்கூடிய பெரும்பாலும் தென் மாவட்டங்கள் மற்றும் மத்திய மேற்கு மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், இங்கெல்லாம் மழைப்பொழிவு மேலும் சற்று வலுவடைந்து ஒரு இடங்களில் அங்கே அதிக மழைப்பொழிவாக காணப்படும். மேற்கு தொடர்ச்சி மலையோர பகுதிகளை விட அதனை சார்ந்த வெளிப்பகுதிகள், அதாவது கிழக்கு பகுதிகளுக்கு இந்த மழைப்பொழிவு சற்று வலுவுடன் காணப்படும். நாம் சொல்வது 21, 22 தேதிகளில். இதுதான் நாம் எதிர்பார்க்கக்கூடிய வானிலை நகர்வாக தற்போதைய நிலையில் இருந்து, தற்போதைய வானிலை அமைப்பில் இருந்து நமது எதிர்பார்ப்பாகும். எனினும் வானிலை என்பது மாற்றங்களுக்கு உள்ளானது. எனவே தொடர்ந்து ஏற்படும் வானிலை மாற்றங்கள் குறித்தும் மற்றும் ஒரு வானிலை விளக்கத்துடன் மீண்டும் இணைகிறேன். தொடர்ந்து இணைப்பில் நீடித்த அனைவருக்கும் நன்றி.